கடாய் எடுத்துக்கலாம். ஒரு 2 சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும், ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எண்ணெய் சூடாகும். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை, 6 வரமிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த அரைச்சி வச்ச பொடியோட, அதாவது வறுத்து வச்சுருந்ததோட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், அதாவது தனியாத்தூள். இதை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 2 சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், ஒரு 5 முந்திரி பருப்பு, அது கூடவே கொஞ்சமாக கசகசா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா சிவந்து வரணும், இந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சிவந்து வந்துருச்சு. இப்போ இதையும் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த மசாலாவோடு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலாவோடு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றாவே அரைச்சிக்கலாம். தனித்தனியாக அரைக்கணும் அவசியம் இல்லை, ஒன்றாவே அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே பொரிய ஆரம்பிக்கவும் மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலே ஒரு 6 கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். சின்ன கத்திரிக்காயாக ஒரு 6 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன், முழுசு அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் வதக்கிக்கலாம். நல்லா தக்காளி சேர்க்குறதுக்கு முன்னாடியே கத்திரிக்காயை சேர்த்திங்கன்னா தான் நல்லா வதங்கும். மீடியமான ஃப்ளேமில் அந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும். இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதில் குழம்புக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். வீட்டில் எது வச்சுருக்கீங்களோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. காரமும் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருக்கோம். மீடியமான ஃப்ளேமில் ஒரு பரட்டி விட்டுட்டு 3 தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் நறுக்கி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கி நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா சூடான தண்ணியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, தேங்காய்லாம் அரைச்சோம் இல்லையா, முந்திரி பருப்பெல்லாம், அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். புளிப்பு டேஸ்ட் பார்த்துக்கிட்டு தேவைப்பட்டால் நீங்கள் புளி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்கையில் 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். நான் தாளிக்கையில் சேர்க்கலை, நீங்கள் தாளிக்கையில் சேர்த்துக்கோங்க. இதான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க ஆரம்பிக்கையில் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பு நல்லா குறைச்சி வச்சிடலாம். மீடியமான ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. ஓரம்லாம் அப்படியே எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், நல்ல வாசனையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.